ரெடியா? ஹாய். ஹாய். Thank you. சரி. எழுந்துருமா. எழுந்து. இந்த ஆள் ப்ளே பட்டன் கிடைக்கிற வரைக்கும் என்ன சாவடிப்பான். சொல்லுங்கண்ணா. என்னடா எல்லாம் முடிஞ்சுதா? எங்கே இன்றைக்கி எதுவும் பெருசாக கண்டென்ட்டே மாட்டலையே. அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்கு. ஆமாம், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ அதை நான் சொல்கிற மாதிரி பண்ணு. ஜெயராமன் இங்கே பாருங்க. நீ அம்மா இங்க புடிச்சு தூக்கிவியா? நான் அப்படி பேசுறேன். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும்னா சி என்ன சொல்றதுன்னு தெரியலையா. எப்படி தட்டு போயினே இருக்காங்க பாரு. பார்த்துக்கிட்டா ஓகேவாக்கா? ஹலோ ப்ரோ, லாஸ்ட் வீக் அந்த செக்யூரிட்டி கண்டென்ட் போட்டோம்ல, செம வைரல். நம்ம தான் ட்ரெண்டிங் 1. எங்க இருக்க நீ? மச்சான், நேற்று அந்த ரியாலிட்டி சொல்ல அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும்ல, இன்னைக்கு அவன் தான்டா கண்டென்ட்டு. இன்னமும் அவங்களுக்கு எடுத்து தான் ட்ரெஸ்லாம் போடணுமா? மச்சான் ஒரு நிமிஷம், ஆள் கூப்பிட்றாடா. சொல்லு. ஆமாண்டி, நான் அவ்வளோ சொல்லி நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிற. நான் சொல்கிறத கேட்டால் தான் என்னவா? என்ன சார் இந்த காலத்து பசங்க இன்னும் அந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. சார், உங்கள் தங்கச்சிக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க. சார், நேற்று இன்டர்வியூ போனேன்டா. ட்ரெஸ்ஸாக பார்த்தானுங்க, மேலே கீழே 2 தடவை பார்த்துட்டு அப்படியே போன்ட்டானுங்க. ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவானுங்களா அவனுங்க? உட்காந்து ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான். நம்ம அப்படி போய் உட்காரோம். சரிப்பா மச்சான், என்ன ஜாவாடா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்கே போகிற? இல்லை அங்கிள், நானும் சுத்த போகிறேன். இவனுங்களே சுத்த நடத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இது உள்ளலாம் போகாத, அப்படி போ. பைத்தியக்காரனுங்க. நான் விக்கி, தங்கச்சி கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஆளே பார்க்க முடியல. ரொம்ப பிஸியோ? ஆமாம், கொஞ்சம் வேலையாக போச்சு. ஓ, அதான் ஆளே பார்க்க முடியலையா? ஆமாம். படிக்க சொல்கிறீங்களா? ஏயா, 5 ரூபா கொடுத்து பேப்பர் வாங்க தெரியுது, படிக்க தெரியாதா? கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்குது, அதே உங்களை படிக்க சொல்கிறேன். இது வேறையா? உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் நடக்குதான். மக்கள் பூரா அண்டை நாடுகளுக்கு அகதியாக போகிறாங்க. துப்பாக்கி ஆயுதங்கள் எது இல்லாட்டி எப்படி போர் நடக்கும்? துப்பாக்கி ஆயுதங்கள் எது இல்லைன்னா பேசி தான் சரி பண்ணியிருக்கணும். அப்போ பேசி சரி பண்ணியிருக்கலாமே. வேறு நாட்டுக்கு மக்கள் போயிருக்க மாட்டாங்கல்ல? உண்மைதான். ஆயுதங்கள் இல்லையண்டா, அகதிகள் இல்லை தானே? அண்ணே, நீங்கண்ணே? இலங்கையில் தமிழர்கள், தமிழர் நாட்டில் நாங்கள் அகதிகள். ஆயுதங்களும் வேண்டாம், அகதிகளும் வேண்டாம். ஆற்றுப்பாலம் பழுதான நிலையில் அரசாங்கம் இதை சரி செய்ய வேண்டும் என மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அண்ணன் எதுக்கு எல்லாரும் தேங்காய் மாட்டேன் சொல்லிடுறாரு? செங்குட்டனோட தம்பி பாண்டியோட உயிர் நண்பன் 2 பேர்த்தையும் என்கவுண்டர் பண்ணியிருக்கான். பாண்டி அவனை தூக்கிட்டான். செங்குட்டு இந்த போலீஸுக்காக அவன் படையோட இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நடக்க போகிற போரில் யார் முந்திக்கிறாங்களோ அவன் இந்த போலீஸையும் கொண்டுட்டு திருச்சியை தான் கையில் எடுத்துக்குவான். ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செங்குட்டு இங்கே வந்திருக்கணும். முடிந்து 10 மகிழ்ந்து விழுந்து 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமும் 10 பேர் பலியாகினர். ஹலோ, கம்மால திருச்சி இனிமே என்னோட கோட்டரா. ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யும் போது பல தடைகள் வரதான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி தோசைக்கு தக்காளி சட்னி வேணுமா, தேங்காய் சட்னி வேணுமா? உறுதியாகிறது. பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி 1, உளுந்த பருப்பு 100. இதை திருப்பி சொல்லு. மாப்பிள்ள அப்பா வீட்டில் இருக்காரா? உளுந்த பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? உளுந்த பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. போடா. என்னப்பா படம் எடுக்க போறோம் லவ் ஃபெயில் இறங்கி இதுக்காக உன அந்த மரம் இருந்து பெத்த
இப்படி வாடுறதுக்கு பதிலாக நீ செத்து போடா. ரொம்ப சாரசமாக போதில்ல. உளுந்தம்பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. டே அப்பா வீட்டு சொல்ல மாட்டியா? உளுந்தம்பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. இந்த நிலைமையில உங்கள் அம்மா பார்த்தா சுருக்கு போட்டு கொஞ்சிடுவாங்க. எருமா மாடு கண்ணை என்ன புடனே வச்சிருக்க போடா. நானும் கறியிலன்னு கட்டுப்புல வரேன். கடையை பார்த்து பண்ண டீ சாப்பிட்டு வந்தேன். சரிங்க. ஐயோ மறந்துருச்சு. என்ன தம்பி வேணும் உங்களுக்கு? அம்மா. அம்மா இலக்கு நமக்கு எந்த வயசுல ஆரம்பிக்குது? சிறு வயசுலேயே அம்மா அப்பா நம்மளை கடைக்கு போக சொல்லும்போது இலக்கு உதயமாகிறது. பால் போல 16 எனக்கு. டே ரமேஷே, என்னடா ஜாலியா கிளம்பிட போல? வேலைக்கு போயிட்டு இருக்கேண்ணா. பர்ஸ்ல ஐடி ப்ரூஃப் எதாவது வச்சிருக்க? ஏண்ணா? இல்ல ஹெல்மெட் போடாம போறியே, போற வழியில லாரி அடிச்சு டயர்லாம் மாட்டி தலை நசுங்கி மூளை வெளியே வந்து சும்மா கஜ கஜன்னு கரண்டி வச்சு ஆள்ற அளவுக்கு ஆயிட்டேனா அடையாளம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும்ல. இதே ஐடி ப்ரூஃப் இருந்தா உங்க வீட்டுக்கு போலீஸ் ஈஸியா கால் பண்ணி உங்க பையன் செத்துட்டாங்க, எப்படி உங்க பையன் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா இருக்கு பாரு. எனக்கு பால் போடணும், வீட்டுக்கு கிளம்புறேன். வந்த வேலை முடிஞ்சது. டயர்ல மாட்டி தலை நசுங்கி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமி ஹாசினி விவகாரத்தில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொறியாளர் தஷ்வந்த் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் 3 வயது சிறுமி பிளேடால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொடூர கொலையில் ஈடுபட்டது யார் என தெரியாமல் பெற்றோரும் காவல்துறையினரும் தவித்து வருகிறார்கள். கையில் என்ன கொடுங்க. இந்த பொம்மை தான் நீங்கள். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுப்பேனா, அதை எப்போவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? இப்போ இதுதான் சுவாதி குட்டியா. சுவாதி குட்டியை இங்கே தொட்டா குட் டச், இங்கே தொட்டா குட் டச், இங்கே தொட்டா குட் டச்சு. இப்போ இங்கே தொட்டா பேட் டச், இங்கே தொட்டா பேட் டச், இங்கே தொட்டா கூட பேட் டச். எதிர்த்த வீட்டு அண்ணாவோ, பக்கத்து வீட்டு மாமாவோ, தாத்தாவோ யார் வேணாலும் உன்னை தொடுவாங்க. அப்படி யாராவது உங்களை வந்து தொட்டாங்கன்னா என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு டாடி மம்மிகிட்ட வந்து உடனே சொல்லிடணும். எதுக்கு தொடுறாங்க?